ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்கனாக்கா அது மரவள்ளி கிழங்கு பச்சையாக சாப்பிட்டுட்ருக்கேன். அதை உப்பு போட்டு தண்ணியில் குக்கரில் வச்சு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டேன். கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஒரு வாணலை அடுப்பில் வச்சு எண்ணெய் 3 ஸ்பூன் விட்டு அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு எல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டுருக்கேன். அந்த இது பார்த்திங்கனாக்கா இந்த இந்த இது ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம், நம்ம நைட்டு டின்னராகவும் வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் டின்னராக தான் யூஸ் பண்ணுறேன். 2 தக்காளி போட்டுக்கலாம், அதுலேயே கட் பண்ண தக்காளி போட்டு அதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போடணும் கொஞ்சம். நம்ம எவ்வளோ காரம் வேணுமோ அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டு கறி மசால் தூள் கொஞ்சம் போட்டாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தூக்கி கொடுக்கும் டேஸ்ட்டு. அதனால கறி மசால் தூள் போட்டுக்கிட்டேன். போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அதையும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் தெளிகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மரவள்ளி கிழங்கை எடுத்து அதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கிளறி விட்டுக்கிட்டிங்கனாக்கா அந்த எசன்ஸ் எல்லாம் அதில் ஆட் ஆகி கிழங்குல ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதனால இதில் கொஞ்சம் உப்பு போட்டால் போதும். இப்போ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பாருங்கள். பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு கிழங்கு. இந்த இதை நாங்கள் எங்கள் ஊரில் குச்சி கிழங்குன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு மரவள்ளி கிழங்குன்னு சொன்னால் புரியுதா என்னன்னு தெரில. நான் இந்த கிழங்கை தாளிக்கிறதுக்கு முன்னாடியே ஒன்று எடுத்து வச்சுட்டேன். எனக்கு அப்படியே சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். இன்னும் நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா டோனி எனக்கும் வேணும்னு கேட்டான். அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்களா நைட்டுக்கு டிஃபன் நாங்கள் இது வச்சுருக்கோம். அந்த கிழங்கு தாளித்ததை எடுத்து அதை ஒரு தட்டில் போட்டு நாங்கள் சில்லி சிக்கன் கொஞ்சோண்டு அதை வச்சுக்கிட்டு இது ஒரு வாய் அது ஒரு வாய். செம்ம டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்குது. இது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிழங்கு இந்த மாதிரி தாளித்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள் இந்த கிழங்கு பாருங்கள், கிழங்கு ஒரு வாய், சில்லி சிக்கன் ஒரு வாய். சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ யம்மியாக இருக்குன்னு டேஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு. இந்த கிழங்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.